அந்த நாள் ஞாபகம். சம்பளத்தை திரும்ப கொடுத்த கதாநாயகி. யார் அந்த கதாநாயகி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. அறிமுக படத்திலேயே தன்பால் ரசிகர்களை ஈர்த்தவர் புன்னகையரசி KR விஜயா. புகழின் உச்சியில் இருந்தபோது வேலாயுதம் நாயரை திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டில் குடியேறினார். இல்லற வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாதென்று நடிப்பை தனது வீட்டிலிருந்து வெளியேற்றினார். சினிமா பார்க்க தியேட்டருக்கு செல்வதை கூட மறந்து போனார். பண்பான கணவர், அன்பான பெண் குழந்தை ஹேமா என்று தெளிந்த நீரோடையாக மணவாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது தனது தண்டாயுதபாணி பிலிம்ஸ் சார்பில் சாண்டோ சின்னப்ப தேவர் அக்கா தங்கை என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். அதற்கு கதை வசனகர்த்தா ஆரூர் தாஸ். அக்கா தங்கை பாசத்தை முன்னிறுத்தி அதற்கு முன் அப்படியொரு படம் தமிழில் வந்ததில்லை. இரண்டுமே கனமான வேடங்கள். அக்கா வேடத்தில் நடிக்க சவுகார் ஜானகியை ஒப்பந்தம் செய்தாகிவிட்டது. தங்கை வேடத்துக்கு யாரை பிடிப்பது என்று கதாசிரியருடன் விவாதித்து கொண்டிருந்தார் தேவர். பல பெயர்களை பரிசீலித்துவிட்டு இறுதியில் KR விஜயா என்றதும் தேவர் முகம் மலர்ந்தது. ஆனாம் மலர்ந்த வேகத்தில் வாடியது. அந்த பெண் திருமணத்துக்கு பிறகு நடிப்பதில்லையே என்று தயங்கினார் சின்னப்ப தேவர். நீங்கள் போய் கேட்டால் மறுக்க மாட்டார் என்றார் ஆரூர் தாஸ். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பல படங்களில் KR விஜயாவை நடிக்க வைத்தவர் சின்னப்ப தேவர். தேவரை பலரும் முதலாளி என்று அழைத்தபோது KR விஜயா தன்னை அண்ணா என்று பாசமாக அழைப்பதில் நெகிழ்ந்து போவார் சின்னப்ப தேவர். புன்னகை அரசி KR விஜயா வீட்டுக்கு போனார் சின்னப்ப தேவர். அவரது எதிர்பாராத திடீர் விசிட் இன்ப அதிர்ச்சியாக அமைய நேராக விஷயத்துக்கு வந்தார் தேவர். விஜயா தங்கையாக நடித்தால் இந்த படம் மிக பெரிய வெற்றியடையும். இதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று KR விஜயாவின் கணவர் நாயரை பார்த்து கேட்டார் தேவர். தேவர் கேட்டதும் சட்டென்று மனைவி KR விஜயாவின் முகத்தை பார்த்தார் வேலாயுதம் நாயர். அவ்வளவுதான். KR விஜயாவின் கண்கள் கலங்கி உடைந்தன. என்னை மன்னிச்சுடுங்கண்ணா, இனிமே எனக்கு நடிக்க வருமான்னு தெரியல, எல்லாம் மறந்து போச்சு என்றார் KR விஜயா. ஆனால் தேவரை பார்த்து நாயர் சொன்னார், சேட்டா, உங்க படத்துல விஜயா நடிப்பா, அதுக்கு நான் பொறுப்பாக்கும் என்றார் நாயர். நிறைந்த மனதுடன் சின்னப்ப தேவர் கிளம்பினார். தங்கையாக KR விஜயாவும் அக்காவாக சவுகார் ஜானகியும் நடித்த அந்த படம் வெற்றி பெற்று 100 நாட்களை கண்டது. KR விஜயாவின் திரைப்பயணத்தில் 2வது அத்தியாயத்தை அந்த படம் தொடங்கி வைத்தது. திறமை இருக்குமிடத்தை தேடி வந்த தேவரும் தனது மனைவியின் திறமையை மதித்து ஒரு ஜாம்பவான் வீடு தேடி வந்துவிட்டாரே என்று தனது மனைவியின் தகுதியை உணர்ந்து அவரது கலைவாழ்வுக்கு வழிவிட்ட வேலாயுதம் நாயரும் உயர்ந்து நிற்கிறார்கள். KR விஜயா இன்னும் ஒருபடி மேலே சென்று உயர்ந்து விடுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் இயக்குனர் மாதவன் இயக்கி தயாரித்த முகூர்த்த நாள் என்ற திரைப்படம் பெரும் தோல்வி அடைகிறது. இருந்தபோதிலும் படத்தின் நாயகியான KR விஜயாவுக்கு ஒப்பந்தப்படி சம்பள பணத்தை கொடுக்க அவரது வீட்டுக்கு போனார் இயக்குனர் மாதவன். தனது சம்பள பணத்தை மொத்தமாக வாங்கிக் கொண்டு பூஜை அறைக்கு சென்ற KR விஜயா அதை சாமி படத்தின் முன்பு வைத்து அதை மீண்டும் எடுத்து வந்து இயக்குனரிடமே திரும்ப கொடுத்துவிட்டார். அரசல் புரசலாக வெளியான செய்தியல்ல இது. இயக்குனர் மாதவனே நெகிழ்ச்சியோடு அளித்த நேர்காணல் ஒன்றில் வியந்து கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.